நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. அதான் நம்ம கடையில சாப்பிட்டு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா நல்ல வேளை நீ கடையை மூடி இருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு தர்மா. உட்காருங்க சாப்பிடலாம். என்ன சாப்பிடுற பார்வதி? எனக்கு ஒரு தோசை மட்டும் போதும் மாமா. என்னது ஒரே ஒரு தோசையா? அவ்வளவுதான் சாப்பிடுவியா நீ? எப்பயாவது ரொம்ப பசிச்சா 2 சாப்பிடுவேன். இப்போ 1 போதும். என்ன நீ வயசு புள்ள நல்லா சாப்பிட வேணாமா? வெறும் தோசையவா சாப்பிடுவ? ஒரு முட்டை தோசை போட சொல்லவா? அக்கா ஒரு முட்டை தோசை. சரி தர்மா. அக்கா நீ முதல்ல தள்ளு. இங்க பாரு, தோசையை நான் சுட்டுக்கிறேன், நீ முதல்ல போய் குழந்தைய இல்ல பாரு. வேண்டாம். ஐயோ வேண்டாம் தர்மா, நீ தான் கடைசி கஸ்டமர். நீ போனதுக்கு அப்புறம் கடையை எடுத்து வச்சுட்டு நான் குழந்தைய பாத்துக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ முதல்ல போய் குழந்தைய பாரு. அங்க பாரு அழுதுகிட்டு இருக்கு. இந்த தோசை சுடுறத நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் தர்மா. அக்கா இந்த தர்மதுரம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாருனாலையும் மாத்த முடியாது. நாளைக்கு இட்லி அரிசி வாங்க என் கடைக்கு தானே வரணும். 1/2 கிலோ கம்மியா போட்டுருவேன், பரவாயில்லையா? இல்ல வேணாம், நான் போறேன். போக்கா. பார்வதி இரு, 2 நிமிஷம். முட்டை தோசை ரெடி ஆயிரும். சுட சுட முட்டை தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்தா பார்வதி சாப்பிடு. சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா? சாம்பார். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும் மாமா. அப்படியா? அப்படின்னா இன்னொரு முட்டை தோசை போடவா? வேண்டாம் மாமா, போதும். இதுவே போதும். ஏன் ஒரு ஆனியன் தோசை? இதுவே அதிகம் மாமா, எனக்கு போதும். ஒரு டபுள் ஆம்லேட் சூப்பரா போட்டு தரேன், சாப்பிடு. மாமா நோ நோ நோ, நான் சொன்னதான் செய்வேன். ஆம்லேட் ரெடி. அதாவது இந்தா டபுள் ஆம்லேட். சரி, பெப்பர் தூக்கலா போட்டு ஒரு ஆஃப் ஆயில் கொண்டு வரவா? ஐயோ போதும் போதும், இதுவே ஜாஸ்தி. என்ன சாப்பாடு சாப்பிடுற நீ? தர்மா நீ சாப்பிடலையா? இல்லக்கா, அம்மா வீட்ல மீன் குழம்பு வச்சிருக்காங்க, அதனால நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். பார்வதிக்கு மீன் குழம்புனா ஒத்துக்காதுன்னு சொல்லுச்சு, அதனாலதான் நம்ம கடைக்கு கூட்டு வந்தேன். இப்பதான் ஊருக்கே கேக்குற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா, அதுக்குள்ளயும் தூங்கிட்டாளா? ஆமா தர்மா, அதனால தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீதான் நான் சொல்லி சொல்லி கேட்காம நீ பாட்டுக்கு போய் தோசை போட்டுட்ட. பரவாயில்லக்கா, இதுல என்ன இருக்கு? எவ்வளவு காச்சு? 70 ரூபா ஆச்சு தர்மா. 70 ரூபாயா? இந்தாக்கா. இருப்பா, மீதி காசு எடுத்துக்கிறேன். இருக்கட்டுக்கா, குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கா. தர்மா யாரு தர்மா அந்த பொண்ணு? என் அத்தை பொண்ணுக்கா. மாமா போலாம். அக்கா வரங்க. சரி தர்மா. வா. சந்தோஷமா இருக்கட்டும். அம்மா இந்த மாதிரிலாம் நீ வெளியே சாப்பிட்டிருக்கியா பார்வதி? இல்ல மாமா, ஆனா எனக்கும் அப்பப்ப இந்த மாதிரி வெளியே வந்து சாப்பிடணும்னு தோணும்.
ஆனா ஆ புரியுது புரியுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமேல அவங்க தொல்லையெல்லாம் உனக்கு இருக்காது. என்னாச்சு பார்வதி? செருப்பு வந்து போச்சா? ஆமா மாமா, புது செருப்பு தான். எப்படி அதுக்குள்ள ஆரம்பிச்சுன்னு தெரியல. சரி, அத ஓரமா தூக்கி போட்டு வா. போற வழியில கடை இருக்கும், வேற செருப்பு வாங்கிக்கலாம். ஐயோ மாமா, அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம், பரவாயில்ல. வேண்டாம்னா அப்ப வெறுங்காலையோட வீடு வரைக்கும் நடந்து வருவ? இல்ல மாமா. இங்க பாரு, சும்மா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல பார்வதி. உனக்கு நான் செருப்பு வாங்கி கொடுத்தா நீ போட்டு போய மாட்டியா? அதை சொல்லு. ம். அப்ப இந்த செருப்பை அப்படி தூக்கி போட்டு வா. சித்ரா, 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 எழுந்து வா. என்ன வா, வாங்குற. என்னாச்சு? சொல்றேன், வா வா. என்னங்க? முதல்ல உட்காரு. எதுக்குங்க? அட உட்காரு. என்னங்க? சாப்பிடு. இந்த வீட்ல ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்கு கூட எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. கவலைப்படாத சித்ரா, இன்னும் ஒரு வாரம் தான் அந்த கஷ்டம்லாம். அதுக்கப்புறம் நாம கோடீஸ்வரங்க. என்னங்க இவ்ளோ தைரியமா சொல்றீங்க? அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு வாரத்துல 8 லட்சம் ரூபாய் கிடைச்சிருமா? ஒரு வாரத்துல இல்ல, ஆ, ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நாம 10,000 கொடுத்ததும் ஒரே நாள்ல 20,000 ரூபாய் கிடைச்சது இல்ல, ஆ. அதே மாதிரிதான். சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான். கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தீங்க, ம். ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயத்த புடிச்சிட்டீங்கல்ல. இப்பயாவது என்னோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டல. நாளைக்கு அந்த 8 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது மட்டும் இல்ல, ம். அந்த 8 லட்சம் 16 லட்சமா மாறும். 16 32 மாறும். 32 64 மாறும். 64 1,28 லட்சமா மாறும். அப்படியே எல்லாமே டபுள் ஆகும். ஆக மொத்தம் ஒரு வாரத்துல நம்ம கிட்ட 2.5 கோடி ரூபாய் இருக்கும். ஒரு வாரத்துல 2.5 கோடியா? ஆமா சித்ரா, வர பணத்துல நாம இவங்க கிட்ட கொடுக்க போறது வெறும் 8 லட்சம் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துல நான் கோடீஸ்வரன் தான். என்னங்க பேச்சு வாக்குல என்ன கழட்டி விடுறீங்களே? நம்ம 2 பேருமே கோடீஸ்வரங்கன்னு சொல்லுங்க. அது என்ன சித்ரா, இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? அது எப்படி நான் உன்னை விடுவேன்? இது எல்லாமே உனக்காக தானே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ம். இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்களும் நமக்கு போட்டியா வந்துருவாங்க. ஆமாங்க, இந்த 4 செவத்தை தாண்டி இந்த விஷயம் எங்கேயுமே போகாது. நீங்க கவலையே படாதீங்க, ஓகேவா? சரி சரி, நீ சாப்பிடு. 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 பிரதர், என்ன சார், செக் அவுட்டா? ஆமா, இந்தா வெச்சுக்க. தேங்க்யூ சார். பாத்துக்க என்ன. ஓகே சார். சரி, அடுத்து எந்த ஊரு? முதல்ல சென்னைக்கு போயிட்டு ஒரு வாரம் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த ஊர்னு செலக்ட் பண்ணுவோம். வா. சரி, ஓகே. என்னங்க, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. இந்த நேரத்துலயா? ஆமாங்க, பகல்ல யாராச்சும் பாத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே சுத்தணும். இந்த டைம்ல நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. நான் வேணா கடைக்கு போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே சாப்பிடு. நான் பிரியாணி வேணும்னு கேட்டது வெறும் காரணம் தான். உண்மையிலேயே உங்க கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணுங்கிறது என் ஆசை. என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா?
அதுக்கு இல்ல, யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்னு தான் யோசிக்கிறேன். இந்த நேரத்துல கூடவா உங்க வீட்டு ஆளுங்க வெளியே சுத்திட்டு இருப்பாங்க? நான் உங்ககிட்ட பெருசா ஒன்னும் கேட்கல. இதெல்லாம் சாதாரணமா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசைதான். புரியுது லதா. ஆனா பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். சரிங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீங்க என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். லதா, லதா, இப்ப எதுக்காக கோச்சுக்கிற? பின்ன என்னங்க, நான் என்ன உங்களை டெய்லியுமா வெளியே கூட்டிட்டு போக சொல்றேன்? எப்பவாச்சும் ஒரு நாள் போறதுக்கு இப்படி போராட வேண்டியதா இருக்கே. எழுந்துரு எழுந்துரு. இப்ப என்னாச்சு? இப்ப எதுக்காக கோவப்படுற? இப்ப என்ன, உனக்கு வெளியில போகணும் அவ்வளவுதானே? சரி வா போலாம். நிஜமாவா? ஆமா வா போலாம். ஐயோ என் செல்லம். வா. அடடே, என்ன பார்வதி, என்ன அதுக்குள்ளேயே ஒரு கடையை மூடிட்டாரு? வழக்கமா இந்த நேரத்துல கடை திறந்து தானே இருக்கும். சரி மாமா விடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். ஆ, முடியாது பார்வதி, நாளைக்கெல்லாம் அது சரி வராது. அப்புறம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்பவே உனக்கு செருப்பு வாங்கிடலாம். இரு, நான் கடை ஓனருக்கு போன் பண்றேன். இந்நேரத்துல எதுக்கு மாமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒன்னும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. இது மாதிரி எத்தனை தடவை நான் கடையை மூடினதுக்கு அப்புறம் கேட்டதும் பொருளை எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஆமா. யார் இது? ஹலோ அண்ணே, நான் நம்ம கடை வாசல்ல இருந்து தானே பேசுறேன். என்னண்ணே, இன்னைக்கு சீக்கிரமா கடையை மூடிட்டீங்க? ஒரு அவசரம், கடையை திறக்கிறீங்களாண்ணே? யோ, இப்பதானே என் கடையை முட்டு வரேன், அதுக்குள்ள திறக்க சொல்ற? இனிமே காலைல தான் திறப்பேன். உனக்கு வேணா அப்பவா? அண்ணே, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணே. உங்க கடை திறந்திருக்குன்ற நம்பிக்கையில தானே வந்தேன். உதவி பண்ணுங்கண்ணே, வாங்கண்ணே. என்னைய இந்த நேரத்துல இம்சை பண்ற? அப்படி எவ்வளவு பேருக்கு தான் செருப்பு வாங்க போற? ஒரு செட்டு தானே எடுக்க போறேன். ஒரு 300 இல்ல 500, 550 ரூபாய் இல்ல 600 ரூபாயில தானே எடுக்க போறேன். அண்ணே, ஆனா கண்டிப்பா வாங்கிருவேண்ணே. நீங்க அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. 300 இல்ல 500? நீ தர 500 ரூபாய்க்கெல்லாம் இப்ப என்னால கடை திறக்க முடியாது. நீ வேணா வேற இடம் பாத்துக்கோ. அண்ணே, அப்படி இல்லண்ணே. என்னாச்சு மாமா? நான் தான் சொன்னல மாமா, நாளைக்கு பாத்துக்கலாம் வாங்க. அப்படிலாம் விட முடியாது பார்வதி. அந்த ஆள் கடையை திறக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 500 ரூபாய்க்கெல்லாம் கடை திறக்க முடியாதுன்னு மட்டமா பேசுறான். அதனால அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு மாமா இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? அன்டைம் வேற ஆயிடுச்சுல. இந்நேரம் மூடின கடையை திறக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். பார்வதி, அந்த ஆள் இப்ப அந்த கடையை திறப்பான் பார்வதி. இப்ப அவன் கடையை எப்படி திறக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓ போன கொடு. எதுக்கு? குடு. என்ன பண்றீங்க மாமா? இரு. ஹலோ சார், வணக்கம். நாங்க சரிகமா ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அர்ஜென்ட்டா 100 ஜோடி பிளாக் ஷூ தேவைப்படுது, கிடைக்குமா? 100 ஜோடி ஷூவா? ஆமாங்க சார், ரொம்ப அவசரம் சார். இந்த நேரத்துல டவுனுக்குலாம் போக முடியாதுல்ல, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன் சார். அவ்வளவு ஸ்டாக் இருக்கான்னு பாக்கணுமே. சார் பரவாயில்ல சார், உங்ககிட்ட இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு அதை கொடுங்க. மீதிய நாளைக்கு காலையில ஸ்டாக் வர வச்சு கொடுங்க. சார், நீங்க இப்ப ரெடியா கையில கேஷா வாங்கிக்கலாம். சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் இப்ப ஸ்கூல் ஆபீஸ்ல தான் சார் இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்ப உடனே வந்துருவேன். அப்ப நீங்க கடைக்கு வந்துருங்க, நானும் வந்துடுறேன். சரிங்க, இந்த நானும் கிளம்பிட்டேன். சரி. இப்ப பாரு, அந்த ஆள் எப்படி வந்து கடையை திறக்கிறான்னு மட்டும். மாமா, சரியான ஆள் தான் நீங்க. பார்க்கதான் சாதுவா இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய வித்தைய கத்து வச்சிருக்கீங்க போலே. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பார்வதி, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தேவைப்படும் போது ஒவ்வொன்னா எடுத்து விட வேண்டியதுதான். இந்தா பொடி. சரி வா, அப்படி போயிருவோம்.
அங்க பாரு 10 நிமிஷத்துல பறந்து வர்றத பாரு. இரு போய் லைட்டா போடட்டும், உடனே போய் செருப்பு வாங்கிடுவோம். லைட்டை போட்டாரு, வா போய் வாங்கிடுவோம் வா. அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணேன். கடையை காலையில தான் வந்து திறப்பேன்னு சொன்னீங்க, ஆனா உடனே வந்து திறந்துட்டீங்க. ஒரு முக்கியமான வேலை, அதான் வந்து திறந்தேன். ஆமா, நீதான் எனக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாண்ணே இந்த பிள்ளைக்கு செருப்பு எடுக்கணும். ம், சரி, நான் கடையை சீக்கிரம் மூடிடுவேன், சீக்கிரம் வாங்கிட்டு போ. அப்படியா? 5 நிமிஷத்துல வாங்கிட்டு போயிருவோம்ண்ணே. பார்வதி, அண்ணனை வெயிட் பண்ணலாம் வைக்க வேணாம், தட்டுப்புட்டுன்னு எடு. வா 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 வா. பார்வதி, உனக்கு எது பிடிச்சிருக்கா பார்த்து எடுத்துக்க உன் சைஸுக்கு. சரி. இந்த செருப்பு பிடிச்சிருக்கா? ஆ, இல்ல மாமா, இது வேண்டாம், வேற பார்க்கலாம். சரி பாரு. இரு இதை எடு. இது நல்லா இருக்குல்ல? ஆ, கொடுங்க. இந்தா. இல்ல மாமா, இதுவும் என் காலுக்கு செட் ஆகாது, வேற பார்க்கலாம். ம்? அத கால்ல போட்டு பார்த்துட்டு சொல்லணும், விலைய பார்த்துட்டு சொல்லக்கூடாது. என்ன பாக்குற நீ? விலையெல்லாம் பார்க்காத பார்வதி. நம்ம என்ன தினமும் ஒரு செருப்பா எடுக்க போறோம்? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கேன். இங்க பாரு, நீ இன்னொரு தடவை செருப்போட விலைய பார்த்த அப்புறம் நான் மொத்தமா 10 ஜோடி செருப்பு வாங்கிடுவேன். பரவாயில்லையா? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க, வேண்டாம். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, நானே பார்த்து எடுத்துக்கிறேன். ம், எடு. இது ஓகே மாமா, நல்லா இருக்கு, இதே எடுத்துக்கிறேன். அப்படியா? சரி, இந்த இதுல உட்காந்து போட்டு பாரு. சைஸ் கரெக்டா இருக்கா? இது கரெக்டா இருக்கு மாமா. பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, வாங்கிடலாம் வா. ம். ம், வா. எங்க காணோம்? அண்ணே இந்தாங்கண்ணே. இது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது வேணுமா? 2 சுடிதாரும் 4 லுங்கியும் வேணும். கிடைக்குமாண்ணே? பின்ன என்ன, செருப்பு கடைக்கு வந்தா ஒரு ஜோடி செருப்பு தான் எடுப்பாங்க, 4-5 எடுப்பாங்க. அண்ணே, இந்த செருப்பு என்ன விலைன்னு பார்த்து சொல்லுண்ணே. 550 ரூபாப்பா. 550? ஏய், இரு இரு இரு. அண்ணே, இதே பகல் நேரமா இருந்தா உன்கிட்ட பேரம் பேசியிருப்பேன். இந்த நேரத்துக்கு கடை திறந்திருக்கிறதே பெரிய விஷயம், அதனால எனக்கு பேரம் பேசவே தோணல. மாமா, என்ன மாமா? சும்மா இரு பார்வதி. இந்தாண்ணே. அண்ணே, ஏன்னு திடீர்னு மூடின கடையை வந்து திறந்த? நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலப்பா. அப்படி என்னென்ன வேலை? 100 ஜோடி ஷூ ஆர்டர் வந்துச்சு, இப்பவே வேணுமா, அதான் கடை திறந்தேன். போதுமா? நீ வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல, முதல்ல கிளம்பு. நானே அந்த ஆள் வரும் டென்ஷன்ல இருக்கேன். கிளம்பிட்டேனே. ரொம்ப நன்றிண்ணே. பார்வதி, வா போலாம். வரண்ணே. பாப்பா. 100 ஜோடி, நல்ல வியாபாரம் தான் போலயே. சரி மாமா, அதான் நம்ம செருப்பு வந்துருச்சுல்ல, இப்பவாது அவருக்கு கால் பண்ணி ஏதாச்சும் சொல்லுங்களேன். பாவம், எவ்வளவு நேரம் தான் வராத கஸ்டமருக்கு காத்துட்டு இருப்பாரு. பார்வதி, இந்த விஷயத்துல நான் அந்த ஆளை சும்மா விடுறதா இல்ல. நம்ம என்ன ஓசிலிய செருப்பு கேட்டோம்? 100 ஷூவா இருந்தா என்ன, ஒரு ஜோடி செருப்பா இருந்தா என்ன, எல்லா வியாபாரம் தானே. அவன் எம்பிட்டு ஓர வஞ்சனம் பண்ணான் பத்தியா, அது ரொம்ப தப்பு. இப்ப அதுக்கு என்ன மாமா செய்ய போறீங்க? எதுவுமே செய்ய போறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அந்த ஆளு அவன் கடையிலேயே உட்காந்துருக்கட்டும், அதுதான் அந்த ஆளுக்கு கொடுக்கற தண்டனை. மாமா, என்ன மாமா இது வித்தியாசமான தண்டனையா இருக்கு? பாவமும் பாக்குறீங்க, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறீங்க. அதான் தர்மதுரை. இங்க பாரு பார்வதி,
உன் போனை காலையில வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. அந்த ஆளு உன் நம்பருக்கு தான் போன் பண்ணுவான். காலையில வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன், அதுக்கப்புறம் பேச மாட்டாரா? எல்லாம் ஒரு நாள் தான் பார்வதி. எப்படியும் அந்த ஆள் என்ன ஒரே கஸ்டமருக்காக பார்த்துட்டு இருப்பான். நாளைக்கு அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும்ல. வா நம்ம வாட்டுக்கு போவோம். அந்த ஆள் வாட்டு கடையிலேயே இருக்கட்டும்.